யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னே சூர்யா ஸ்பேஸ் அகாடமின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் சேனல் வந்து வரும் பாருங்கள். மோர் தென் 400 வீடியோஸ் வந்து இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வேகமாக வந்து உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம், வெல்கம் டு சூர்யா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைலம் ஹெமிகோடேட்டா இதை தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பயாலஜி பார்த்துக்கிட்டு இருக்கோம். 11th NCERT பயாலஜி நீட் மாணவர்களுக்காக NCERT வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து ஹெமிகோடேட்டா பார்க்குறோம். ஹெமிகோடேட்டா வந்து பார்த்திங்கன்னா இயர்லியை வந்து எப்படி கன்சிடர் பண்ணாங்கன்னா சப்ஃபைலம் அப்படின்னு கன்சிடர் பண்ணாங்க. எதோட சப்ஃபைலம் அப்படின்னா கோர்டேட்டாவோட சப்ஃபைலமாக நினச்சாங்க. ஃபைலம் கோர்டேட்டா இருக்குல்ல, அந்த கோர்டேட்டாவோட சப்ஃபைலமாக ஹெமிகோடேட்டா இருந்துச்சு அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு செப்பரேட் ஃபைலமாக நான் கோடேட்டாவாக கொண்டு வந்துட்டாங்க. அது கோடேட்டா கிடையாது, அது வந்து ஒரு செப்பரேட் ஃபைலம் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. அதனால தான் ஃபைலம் ஹெமிகோடேட்டா அப்படிங்கிற ஒரு டாபிக் வருது. ஹெமிகோடேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தே ஹாவ் ஏ ருடிமெண்ட்ரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தே ஹாவ் அ ருடிமெண்ட்ரி ஸ்ட்ரக்சர். அது என்ன ருடிமெண்ட்ரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு அடிப்படை ஸ்ட்ரக்சர். அது வந்து ஒரு அடிப்படை ஸ்ட்ரக்சர். ருடிமெண்ட்ரி ஸ்ட்ரக்சர்னா அது ஒரு அடிப்படை ஸ்ட்ரக்சர். எங்கே இருக்குன்னா இந்த காலர் ரீஜன் கால்டு ஸ்டோமோகார்ட். இந்த காலர் ரீஜன் இருக்குல்ல, இந்த காலர் ரீஜன் தான் வந்து ஸ்டோமோகார்ட் அப்படின்றாங்க. இந்த ஸ்டோமோகார்ட் தான் இந்த அடிப்படை ஸ்ட்ரக்சர். இது வந்து சிமிலர் டு நோட்டோகார்ட். நோட்டோகார்டுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும், ஆனால் நோட்டோகார்டு இல்லை அப்படின்றாங்க. என்னப்பா நோட்டோகார்டு அப்படின்னா, நோட்டோகார்டுங்கிறது இப்படி ஒரு ராடு மாதிரி இருக்கும். சரிங்களா? அது பார்க்குறதுக்கு ஒரு ராடு மாதிரி இருக்கும். இப்படி ஒரு நேராக ஒரு ராடு மாதிரி இருக்கும், ஆனால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக வளையக்கூடியது ராடு மாதிரி இருக்கும். அதே சமயம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், வளையக்கூடியது. எங்கே இருக்கும் அப்படின்னா, எங்கே பார்க்கலாம் அப்படின்னா எம்ப்ரியோவில் பார்க்கலாம். சரிங்களா? எம்ப்ரியோஸில் பார்க்கலாம். எம்ப்ரியோஸில் இந்த ராடு மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்ட்ரக்சர் எம்ப்ரியோஸில் நீங்கள் பார்க்கலாம். கோர்டேட்ஸில் முக்கியமாக கோர்டேட்ஸில் பார்க்கலாம். டெரைவ்டு ஃப்ரம் மீசோடெர்ம். முக்கியமான பாயிண்ட்டு, டெரைவ்டு ஃப்ரம் மீசோடெர்ம். சரிங்களா? இது எதுக்கு என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிஸ் ஃபார் ஏக்ஷியல் ஸ்கெலிட்டன். ஏக்ஷியல் ஸ்கெலிட்டனுக்கு பேசிஸாக நோட்டோகார்டு செயல்படுது. அந்த நோட்டோகார்டு மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஸ்டோமோகார்டு. ஆனால் அது நோட்டோகார்டு கிடையாது. அதனால தான் ஹெமிகோடேட்டாவை கோடேட்டாலேருந்து பிரித்து தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரிங்களா? இந்த ஃபைலம் வந்து பண்ணாதுன்னா ஸ்மால் குரூப் ஆஃப் வார்ம் லைக் ஸ்ட்ரக்சர், வார்ம் லைக் மெரைன் அனிமல்ஸ். மோஸ்ட்லி மெரைன் அனிமல்ஸ் தான் வார்ம் மாதிரியே இருக்குமா, புழுக்கள் மாதிரியே இருக்குமா, வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். தே ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல், ட்ரைப்ளோபிளாஸ்டிக்கு, சீலோமேட்டு, இதெல்லாம் அவங்க. மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன், இந்த பைலேட்ரலி சிமெட்ரிக்கல், ட்ரைப்ளோபிளாஸ்டிக்கு, சீலோமேட்டில் நம்ம இந்த வீடியோவோட, அதாவது இந்த சீரீஸோட ஆரம்பத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அனிமல் கிங்டம் சாப்டரில் இருக்க மற்ற வீடியோஸில் பாருங்கள், ஈஸியாக புரியும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால். சரிங்களா? த பாடி இஸ் சிலிண்டரிக்கல் ஷேப் மாதிரி இருக்குமா. நீங்கள் பார்க்கும்போதே தெரிந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பெலானோ க்ளோசஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல இந்த ஹெமிகோடேட்டா. இது பாருங்களேன், சிலிண்டர் மாதிரி இருக்குது. சரிங்களா? இதுக்கு வந்து 3 விதமான பிரிவுகள். ஆன்டீரியர் ப்ரோபோசிஸ், இந்த ப்ரோபோசிஸ், காலரு, அப்புறம் பெரிய ட்ரங்க்கு. இது 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. சிலிண்டர் ஸ்ட்ரக்சரு, ஆன்டீரியர் ப்ரோபோசிஸ், காலரு, அப்புறம் லாங் டெயில், ட்ரங்க்கு. சரிங்களா? சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்பு. ரெஸ்பிரேஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் த்ரூ கில்ஸ் மூலிமா ரெஸ்பிரேஷன் நடக்குது. எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் வந்து ப்ரோபிசிஸ் கிளாண்டில் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் இருக்குது. செக்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட். ஃபெர்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல். டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்டாக நடக்குது. ஸோ பெலனோக்ளோசஸ், சாக்கோக்ளோசஸ்லாம் எடுத்துக்காட்டுகள், எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஹெமிகோடேட்டா பார்த்துட்டோம். ஹெமிகோடேட்டாவில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, கோர்டேட்டாவில் இருந்து பிரித்து கொண்டு வந்தது தான் ஹெமிகோடேட்டா. அங்கே வந்து ஸ்டோமோகார்டு இருக்கும், நோட்டோகார்டு இருக்காது. ஸ்டோமோகார்டு இந்த காலருங்கிற ஸ்ட்ரக்சரில் இருக்கும், காலர் ரீஜனில் இருக்கும். அப்போ நோட்டோகார்டுனா என்ன? எம்ப்ரியோவில் இருக்க ஃப்ளெக்சிபிளான ராட் லைக் ஸ்ட்ரக்சரு மீசோடமில் உருவாகிறது. எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகேவா? அடுத்து கோர் டேட்டா பார்க்கலாம். கோர் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் பிலாங்கிங் டு ஃபைலம் கோர் டேட்டா ஆர் ஃபண்டமெண்டலி கேரக்டரைஸ்டு பை ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நோட்டோகார்டு இருந்தால் கோர் டேட்டா. சரிங்களா? அந்த ஃபைலமில் வந்துடும். எ டோர்சல் ஹாலோ நர்வ் கார்டு அண்ட் பேட் ஃபேரிங்கல் கில் செல்ஸ். இந்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்களேன். இந்த டோர்சல் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா, அதாவது முதுகுப்புறம். டோர்சல் அப்படின்னா முதுகுப்புறம், வென்ட்ரல் அப்படின்னா உள்புறம். அதாவது சரிங்களா, வென்ட்ரல் அப்படின்னா முன்பக்கம், டோர்சல்னால் பின்பக்கம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளாக. உள்பக்கம் ஒரு வென்ட்ரல்னா உள்பக்கம், டோர்சல்னால் கொஞ்சம் அப்படி பின்பக்கம், அதாவது முதுகுப்புறம். சரிங்களா? இந்த இமேஜ் பாருங்களேன். கில் ஸ்லிட்ஸ் இருக்குது, போஸ்ட் ஏனல் பார்ட் இருக்குது, நோட்டோ கார்டு இருக்குது, நர்வ் கார்டெலாம் இருக்குது, தனித்தனியாக இருக்குது. இப்போது இது வந்து கோர் டேட்டாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த இமேஜ். இப்போ நம்ம அதை வந்து இந்த டேபிள் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இது அதுக்கு முன்னாடி இதை படிச்சுட்டு வந்துடலாம். தீஸ் ஆர் பைலேட்டரலி சிமெட்ரிக்கல். சரிங்களா? ட்ரைப்ளோபிளாஸ்டிக், சீலோமேட் வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். These are bilaterally symmetrical, triploblastic, coelomate with organ system level of organization. They possess a post-anal tail. பார்த்தீங்களா, போஸ்ட் ஆனல் பார்ட் இருக்குன்னு சொன்னோம்ல, அதனால இதுலேயும் இருக்குது. அண்ட் ஏ க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்றாங்க. அப்போ கோர்டேட்ஸ்க்கும் நான் கோர்டேட்ஸ்க்கும் கேரக்டர்ஸை வந்து கம்பேர் பண்ணி, அது சேலியன் ஃபீச்சர்ஸை கம்பேர் பண்ணி ஒரு டேபிளர் காலம் போட்டிருக்காங்க. அதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோர்டேட்ஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நோட்டோ கார்டு இருக்கும். நான் கோர்டேட்ஸில் நோட்டோ கார்டு இருக்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து டோர்சல், ஹாலோ அண்ட் சிங்கிள். இந்த நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து டோர்சலு, அதாவது முதுகுப்புறம் பின்பக்கம். அது வந்து அப்புறம் ஹாலோவாக இருக்கும், அப்புறம் சிங்கிளாக இருக்கும். அதே நான் கோர்டேட்ஸில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து வென்ட்ரல் உள்பக்கமாகவும் சாலிடாக இருக்கும், ஹாலோவாக இருக்காது, சாலிடாக இருக்கும், அப்புறம் டபுளாக இருக்கும் அப்படின்றாங்க. ஃபேரிங்ஸ் பர்ஃபோரேட்டட் பை கில் ஸ்லிட்ஸ். ஃபேரிங்ஸ் அதாவது இந்த தொண்டை பகுதியெலாம் இருக்குல்ல, அங்கே வந்து கில் ஸ்லிட்ஸ் இருக்குமாம். மூச்சு விடுறதுக்கு கில் ஸ்லிட்ஸ் இருக்குமாம். கில் ஸ்லிட்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும் எதில்? நான் கோர்டேட்ஸில். ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா வென்ட்ரல், ஹார்ட் வந்து வென்ட்ரல். நான் கோர்டேட்ஸில் ஹார்ட் இருந்தால் டோர்சல் சைடில் இருக்குமாம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஆப்போசிட். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து பாருங்கள், டோர்சல் சைடில் கார்டேட்ஸில் இருக்கும், நான் டோர்ஸ் அதாவது வென்ட்ரல் சைடில் வந்து நான் கோர்டேட்ஸில் இருக்கும். அப்படியே ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடேட்ஸில் வென்ட்ரல், நான் கோடேட்ஸில் டோர்சல். அப்படியே உல்ட்டாவாக இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் போஸ்ட் ஏனல் பார்ட் கோடேட்ஸில் போஸ்ட் ஏனல் பார்ட் வந்து ப்ரெசண்ட்டு, போஸ்ட் ஏனல் பார்ட் கோடேட்ஸில் ப்ரெசண்ட்டு, அதாவது டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம். நான் கோடேட்ஸில் டெய்லு இல்லை, போஸ்ட் ஏனல் டெய்லு இல்லை, வாலு இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலம் கோடேட்டா வந்து 3 பெரிய பிரிவுகளாக, அதாவது 3 சப்ஃபைலமாக பிரிக்கிறாங்க. 3 சப்ஃபைலமாக பிரிக்கிறாங்க. அது வந்து யூரோ கோடேட்டா அல்லது டியூனிகாட்டா. ஒரே சப்ஃபைலம் தான், யூரோ கோடேட்டா ஆர் டியூனிகாட்டா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிஃபாலோ கோடேட்டா அண்ட் மூணாவது வெர்டிபிரேட்டா. யூரோ கோடேட்டா, டியூனிகாட்டா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செஃபலோகோடேட்டா, வெர்டிபிரேட்டா. இதில் வந்து சப்ஃபைலா யூரோகார்டேட்டாவும் செஃபலோகோடேட்டாவும் நம்ம ஒரே டைமில் பார்த்துடலாம். ஆர் ஆஃபன் ரெஃபர் டு அஸ் புரோட்டோகார்டேட்ஸ். அது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோகார்டேட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, யூரோகார்டேட்டாவும் செஃபலோகார்டேட்டாவும் புரோட்டோகார்டேட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த படம் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. அப்புறம் இதே வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் டைம். இது நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் டைம். யூரோகார்டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நாட்டோ கார்டு வந்து ப்ரெசன்ட் இருக்கான், லார்வா டெய்லில் தான் சின்னதாக இருக்கும். சரிங்களா? ப்ரெசன்டின் லார்வல் டெய்லில் நோட்டோ கார்டு இருக்குது. ஆனால் செஃபலோகோடேட்டில் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஹெட் டு டெய்ல் ரீஜன், ஹெட்டுலேருந்து டெய்ல் வரைக்குமே போகும் செஃபலோகோடேட்டில். அண்ட் இஸ் பர்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் தேர் லைஃப். இதில் பாருங்களேன், யூரோகார்டேட்டில் லார்வல் டெய்லில் மட்டும்தான் இருக்கும், லார்வல் டெய்லில் மட்டும்தான் இருக்கும். அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் தேர் லைஃப், ஹெட் டு டெய்லு. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோகார்டேட்டாவுக்கு வந்து ஏசிடியா, சல்பா, டோலியோலம். அப்புறம் செஃபலோகோடேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா பிராங்கியோஸ்டோமா, அது வந்து ஆம்பியாக்சஸ் ஆர் லேன்சலேட். சரிங்களா? இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் வெர்டிபிரேட்டா அப்படிங்கிற சப்ஃபைலம் வந்து அது ஃபர்தர் பல டிவிஷன்ஸ் இருக்கிறதுனால அது தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அது வந்து நமக்கு இப்பயே கண்டினியூஸாக பார்த்தா நிறையா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வரும், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ வெர்டிபிரேட்டா இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம், அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்சிஆர்டி வந்து தமிழ் வழியில் நீட்டு படிக்கிற மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முயற்சி. மற்றபடி
வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக படிக்கணும், முக்கியமாக கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். உங்களோட ஆதரவு தான் முக்கியம். கமெண்ட்ஸ் முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.